திமுக, தேமுதிக இடையே தொகுதிகள் அடையாளம் காண்பதில் இழுபறி நீடித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேமுதிகவுக்கு திமுக கூட்டணியில் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த 10 தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து அந்த தொகுதிகளை அடையாளம் காண்பதில் இழுபறி நீடித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள். திமுக, தேமுதிக இடையே 2ஆம் கட்ட தொகுதி அடையாளம் காணக்கூடிய பேச்சுவார்த்தை என்பது இன்று காலை பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தார்கள். குறிப்பாக 11 மணிக்கு பேச்சுவார்த்தை என்பது தொடங்கியிருந்தது. 1:30 மணி நேரம் வரையிலும் பேச்சுவார்த்தை என்பது நீட்டித்த நிலையில் தற்பொழுது பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாமல் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்காமல் தற்பொழுது வெளியே சென்றிருக்கிறார். குறிப்பாக 1:30 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்றிருந்தது. அதில் 3 தொகுதிகள் உறுதி செய்வதில் சிக்கல் என்பது ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தேமுதிக, திமுக கூட்டணியில் ஏற்கனவே விருகம்பாக்கம் தொகுதி, அதாவது சென்னையில் ஒரு தொகுதி வேண்டும் என்று கேட்கப்பட்டிருந்தது. அதிலும் விருகம்பாக்கம் தொகுதி என்பது வேண்டும் என்ற கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டதாகவும், விருகம்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரையிலும் பார்த்தசாரதிக்கு வழங்குவதற்காக அந்த தொகுதிகள் வேண்டும் என்று கேட்கப்பட்டிருந்ததாகவும், ஆனால் சென்னையில் ஒரு தொகுதி தேமுதிகவில் கொடுப்பதற்கு திமுகவை ஒத்துக்கொள்ளவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மதுரையில் ஒரு தொகுதி வேண்டும் என்றும் கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி என்பது நீட்டித்து வருகிறது. நேற்று முதற்கட்ட பேச்சுவார்த்தை வந்திருந்த போது பட்டியல் என்பது கொடுக்கப்பட்டிருந்ததாகவும், இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் அந்த உத்தேச பட்டியல் தேர்வு செய்வதற்காக வருகை தந்திருந்த நிலையில் பிரேமலதா இப்போது பேச்சுவார்த்தைக்கு பிறகாக எந்த செய்திகள் எழுப்பக்கூடிய கேள்விக்கும் எந்த பதிலும் அளிக்காமல் வெளியே சென்றிருக்கிறார். குறிப்பாக இன்று மாலை மீண்டும் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக முதலமைச்சரிடம் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தேமுதிக உத்தேச பட்டியல் என்பது வழங்கப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக விருதாச்சலம், விருகம்பாக்கம், ரிஷிவந்தம், சாத்தூர், விருதுநகர், கும்மிடிப்பூண்டி, அதே போல செங்கவல்லி, பல்லாவரம், எழும்பூர், சேலம் மேற்கு உள்ளிட்ட தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருந்தது. இதில் 7 தொகுதிகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக விருதாச்சலம், பண்ருட்டி, சேலம் மேற்கு, விருதுநகர், குடியாத்தம், தர்மபுரி, மயிலம் ஆகிய 7 தொகுதிகள் வழங்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இன்னும் இருக்கக்கூடிய 3 தொகுதிகள் வழங்குவதில் தான் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக திமுகவை பொறுத்தவரையிலும் சென்னையில் 1 அல்லது 2 தொகுதிகள் மட்டுமே கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கி மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் திமுக போட்டியிட திட்டமிட்டிருக்கிறது. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளுமே சென்னையில் ஒரு தொகுதி வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில்தான் தேமுதிகவும் ஒரு தொகுதி வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக விருகம்பாக்கம் தொகுதி என்பது வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. விருகம்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரையிலும் விஜயகாந்த் இருந்தபொழுதே அந்த தொகுதி தேமுதிகவிடம் வெற்றி பெற்ற தொகுதியாக இருந்ததாகவும், அந்த தொகுதி என்பது வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையிலும் அந்த தொகுதி என்பது திமுகவிற்கு வேண்டும் என்றும் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் இழுபறி என்பது நீட்டித்திருக்கிறது. குறிப்பாக தேமுதிகவை பொறுத்தவரையிலும் இந்த முறைதான் திமுக கூட்டணியில் இணைந்திருந்தது. பேச்சுவார்த்தைக்கு முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்த போதே ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகியது. அதற்கு முன்னதாக மாநிலங்களவையில் ஒரு இடம் என்பது கையெழுத்தாகின்றது. அதனைத் தொடர்ந்து முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு வரும்பொழுதே 10 தொகுதிகள் வழங்கப்பட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டது. இந்நிலையில் தான் 2 கட்ட பேச்சுவார்த்தை அடையாளம் காணக்கூடிய பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 2 கட்ட பேச்சுவார்த்தை இறுதியிலும் கூட இழுபறி நீட்டித்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இன்று மாலை 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. திமுக சார்பில் இன்றைய கூட்டணி கட்சி அனைத்திற்கும் இந்த இடங்கள் வழங்கப்படுவது தொடர்பான அனைத்து ஒப்பந்தங்களும் கையெழுத்தானால் நாளை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அந்த வேட்பாளர்களின் பட்டியல் என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் கூட்டணி கட்சிகளுடன் உடன்பாடு எட்டப்படுவதில் தொடர்ந்து சிக்கல் என்பது நீட்டித்து வருகிறது. தொடர்ந்து காங்கிரஸ் பொறுத்தவரையிலும் 28 தொகுதிகள் வழங்குவதில் சிக்கல் என்பது நீட்டித்திருக்கிறது. அதே போல தேமுகவும் தற்பொழுது 3 தொகுதிகள் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த 2 கட்சிகளுடனான உடன்பாடு எட்டப்பட்டால் மீதம் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடனான இந்த பேச்சுவார்த்தை என்பது நிறைவு செய்யப்பட்டு இன்று மாலை அல்லது இரவுக்குள்ளாக அனைத்து கூட்டணி கட்சிகளுடனான ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி செலினா.